hello, welcome back to my channel Swati's Wonderland. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவான டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி லக்ஸரியான பிரீமியம் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே நீங்களே வீட்லயே எப்படி செய்யலாம் and இதை எப்படி பிசினஸாவும் கொண்டு போலாம்னு டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து பெர்ஃப்யூம் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஸ்வாசா குரூப்ஸ்னு ஒரு இ-லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃப்யூம் கிளாஸ். ஸோ நான் என்னோட ஆன்லைன் கிளாஸஸில் டீச் பண்ணுற அந்த ஃபார்முலேஷன்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். என்னோட பெர்ஃப்யூம் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பெர்ஃப்யூம்ஸ் வந்து நான் சொல்லி தருவேன். ஸோ இது ஆல்கஹால் பேஸ்டாகவும் இருக்கும் அண்ட் ஆல்கஹால் ஃப்ரீ அத்தர்னு சொல்லுவாங்களே, ஸோ அத்தரும் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். அண்ட் இது இல்லாமல் வந்து க்ரீம் பர்ஃப்யூம்ஸ், சாலிட் பர்ஃப்யூம்ஸ், ரூம் ஸ்ப்ரே, சாலிட் டியோட்ரண்ட், கார் ஃப்ரெஷ்னர், ஃபேஸ் அண்ட் பாடி மிஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பர்ஃப்யூம் சொல்லி தருவேன். ஸோ இந்த வீடியோவில் ஸ்ப்ரே பர்ஃப்யூம் மட்டும் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த ரெசிபி, ஸோ ஜென்ரலாக பர்ஃப்யூம்ஸ் பற்றி நம்மளுக்கு இருக்கிற ஐடியாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பிகாஸ் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்ஃப்யூம் பாட்டிலே உங்களுக்கு ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. பர்ஃப்யூம்ஸ் பொறுத்தவரை அந்த பாட்டில்ஸ், ஸோ எந்த அளவுக்கு அந்த ஃபேன்சி பாட்டில்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அண்ட் எப்படி அதை பிராண்டிங் பண்ணுறீங்க, அதை லேபிளிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ உள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ நீங்கள் சின்ன பிராண்டோட பர்ஃப்யூம் எடுத்துட்டாலும் சரி, ஒரு பெரிய டாப் பிராண்டோட பர்ஃப்யூம் எடுத்துட்டாலும் சரி, உள்ளே இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். கொஞ்சம் அந்த ஃப்ரேக்ரன்ஸோட பிளெண்ட்ஸ் மட்டும் மாறும், மற்றபடி ஸோ பார்க்குறதுக்கு எவ்வளோ ஃபேன்சியாக ஒரு ரிச்சாக இருக்குது அண்ட் அது எப்படி லேபிளிங் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, இதெல்லாம் தாங்க அந்த பர்ஃப்யூமோட காஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப மினிமல் தான். பாட்டில்ஸ்க்கும் அந்த ஃப்ரேக்ரன்ஸஸ்க்கும் நம்ம சென்ட்டுக்குன்னு பண்ணும்போது மெயினாக ஃப்ரேக்ரன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பாட்டில்ஸ்க்கும் ஃப்ரேக்ரன்ஸஸ்க்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயங்கவே கூடாது. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்ஃப்யூம் பாட்டில்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், எவ்வளோ ப்ரைஸு, வாங்க முடியுமா, அந்த மாதிரிலாம் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஆக்சுவலி வந்து பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் வந்து ரீட்டெயிலாக வாங்கும்போது ஒரு ப்ரைஸ் தருவாங்க, ஹோல்சேலாக வாங்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். நம்ம எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே சரி, ரீட்டெயில்னால் ஒரு ப்ரைஸ் தான், ஹோல்சேல்னால் ஒரு ப்ரைஸ் தான். இந்த மாதிரி ஃபேன்சியான பாட்டில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வெண்டார்ஸ் கிட்ட வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து 1 or 2 வெண்டார் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 rupeesலேருந்தே இந்த மாதிரி சின்ன சைஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து ஒரு 20-30 rupeesலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபேன்சினஸ் அண்ட் குவான்டிட்டி வைஸ் ஸோ இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு ஒரு 200 வரைக்கும் கூட உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. பெரிய சைஸ் போக போக இன்னும் உங்களுக்கு காஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன அத்தர் பாட்டில்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு ஃபேன்சியாக வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ரீட்டைல் ப்ரைஸாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 40-50-60 rupees அந்த மாதிரி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் இதிலே இன்னும் ஃபேன்சியெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு 200-250 வரைக்கும் கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அத்தர் பாட்டில்ஸ் எனக்கு அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், எனக்கு சிம்பிளாக போதும் அப்படின்னாலும் இந்த மாதிரி சின்ன ரோல் ஆன் பாட்டில்ஸ் கூட கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் 10 rupees அந்த பாட்டில். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். பர்ஃப்யூம்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போதே அந்த பாட்டில்ஸ் தான் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு அந்த பாட்டில் அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது பொறுத்து தான் நீங்கள் ப்ரைஸும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ கஸ்டமர்ஸ் உங்ககிட்டேருந்து வாங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த லுக் தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்மெல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதெல்லாம் வந்து செகண்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே பர்ஃப்யூம்ஸ் வரும்போது பாட்டில்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பர்ஃப்யூம்ஸ் எல்லாருமே பண்ணலாம், பட் ஆனால் உங்களோட பர்ஃப்யூம்ஸ் வந்து அந்த லக்ஸரி ப்ரீமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குவாலிட்டி வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ நல்ல குவாலிட்டியான வெண்டார்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரா மெட்டீரியல்ஸ். அண்ட் அதில் ஆட் பண்ணக்கூடிய ஃப்ரேக்ரன்சஸ், ஸோ சென்ட்டுங்கும் போது ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் என்ன ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்னென்ன ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிராண்டடான ஒரு பர்ஃப்யூம் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா
ஒருத்தங்க ஸ்மெல் பண்ணும்போதே இது அந்த பிராண்டா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் பிராண்டுக்குன்னு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம என்னென்ன ஃப்ரேக்ரன்ஸ் பிளெண்ட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்ஸும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், எசென்ஷியல் ஆயில்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பர்ஃப்யூம் ஃப்ரேக்ரன்ஸ்னே வந்து வெண்டாஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பர்ஃப்யூம் ஃப்ரேக்ரன்ஸுங்கும் போது நம்ம டாப் பிராண்ட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேனல் ஆகட்டும், டயர், சாவேஜ், குச்சி, அப்புறம் டாமி கேர்ள், அந்த மாதிரி நிறைய பர்ஃப்யூம் பிராண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களோட அந்த ஃப்ரேக்ரன்ஸே வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக பர்ஃப்யூம் ஃப்ரேக்ரன்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படி டேரெக்டாக வாங்கி கூட நாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணுறதை விட அது வந்து நம்ம ஒருத்தங்களோட காப்பி அடிக்கிற மாதிரி தான் இல்லையா. ஸோ அதை விட நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் பிளெண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். எப்படி பிளெண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி நான் ஒரு சின்ன பிளெண்ட் வந்து பண்ணி காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் சூஸ் பண்ணலாம், எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பர்ஃப்யூமோட ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது மூணுமே மிக்ஸ் பண்ண மாதிரி கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிளெண்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். பட் என்ன அப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 70, 80, 90 ருபீஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 100 ருபீஸ் தான், 100 to 150 தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியாக ரிச்சாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு அந்த பிளெண்ட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அண்ட் அந்த லக்ஸுரினஸ் நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஸோ சென்ட்டோட ப்ரொஃபைல் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம காம்ப்ளெக்சிட்டி நம்ம நோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் அந்த பர்ஃப்யூம் நம்ம ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த லாங் லாஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரு பர்ஃப்யூம் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 5 hours அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் ரொம்ப மினிமமாக வந்து ஒரு 2 hours இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம பர்ஃப்யூம் வந்து எதுக்கு அடிக்கிறோம்? ஸோ ஏதாவது நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம், எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படிங்கும்போது தான் நம்ம பர்ஃப்யூம்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அடிச்சுட்டு வெளியே போகிற வரைக்குமாச்சும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம அடித்த உடனே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பர்ஃப்யூம்ஸ் அடிக்கிறதே வந்து யூஸ் இல்லை இல்லையா. ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணுற பர்ஃப்யூம் எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பர்ஃப்யூமோட கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் வரும்போது அது ஒரு பெரிய டாபிக். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃப்யூம், இடிபி, இடிடி அந்த மாதிரி நிறைய கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்குது பர்ஃப்யூமில். ஸோ உங்களுக்கு கிளாஸில் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனுக்கும் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும், இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம சூஸ் பண்ணோம்னா இது இவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலேஜ். அதாவது இப்போ நம்ம ஒரு பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நல்ல சட்டிலாக நல்ல ஒரு அரோமா கொடுக்கணும் இல்லையா. ஸோ அடித்தோடனே மூக்கில் ஏறக்கூடாது. ஸோ அதாவது ஓவர் காட்டாக இருக்கக்கூடாது. அப்படியே மைல்டாக அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ இதுதான் வந்து சிலேஜ். ஓவரால் என்னென்ன பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் அது குவாலிட்டியாக இருக்கணும். சூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ் இதெல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். கான்சன்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம், இவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்குதுன்னு பார்த்தோம். சிலேஜ், இது எல்லா ஃபேக்டர்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும் ஒரு பர்ஃப்யூம் பண்ணணும் அப்படின்னா. பர்ஃப்யூம் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 2-3 பொருள் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக முடிஞ்சிடும். பட் ஆனால் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் உங்களோட அந்த குவாலிட்டி வந்து நல்லா ரிச்சாக இருக்கும். அண்ட் அதுவும் வச்சு தான் நீங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு 2-3 பொருள் மிக்ஸ் பண்ணிவிட்டு பர்ஃப்யூம் அப்படின்னு நீங்கள் கொடுத்தோன்னா யாரும் வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நீங்கள் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் பேக்கேஜிங் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸும் ரீச் பண்ணுவாங்க. ஃப்ரேக்ரன்ஸோட பிளெண்ட் பற்றி நான் சொன்னேன். ஸோ பிளெண்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறது, அதை தான் வந்து பிளெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். எல்லா ஃப்ரேக்ரன்ஸும் கூட வந்து நல்லா மேட்ச் ஆகாதுங்க. ஸோ எந்தெந்த ஃப்ரேக்ரன்ஸ் எந்தெந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் நோட், மிடில் நோட், பேஸ் நோட் அப்படின்ட்டு 3 நோட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நோட்ஸ் கீழேயும் வந்து பர்டிகுலர் ஃப்ரேக்ரன்ஸஸ் லிஸ்டெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ டாப் நோட்னா இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், மிடில்னா இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், பேஸ்னால்
இவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அந்தந்த படி பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களது வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லக்ஸுரி பர்ஃப்யூம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இன் டீட்டெயிலாக இதுவே நான் நிறைய சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் டேரெக்டாக மேக்கிங் போயிடுறேன். ஸோ உங்களுக்கு நான் அந்த டாப் மிடில் அண்ட் பேஸ் நோட்டில் ஒரு காம்பினேஷனில் ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு பர்ஃப்யூமும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்கள் இதே ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் ஓன் பிளெண்ட் பண்ணாலும் ஓகே. இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி தான். ஸோ புது புது ஃப்ரேக்ரன்சஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு சில ஃப்ரேக்ரன்ஸோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு பிடிக்கும், சிலது நம்மளுக்கு பிடிக்காது. அதே மாதிரி எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, உங்களுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து ரொம்ப காமன் ஃப்ரேக்ரன்சஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஓன் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்கள் அது பெரிய லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் அது ஃப்ரேக்ரன்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் புது பிளெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ப்ரே பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபேன்சி பாட்டில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெண்டாஸ் கிட்ட கிடைக்கும். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட கையில் இருக்கிற அந்த ஃபேன்சி பாட்டில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து கிளாஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் பர்ஃப்யூம் பாட்டில் வந்து நான் வாங்குகிறேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப மினிமல் நம்பர் ஆஃப் பாட்டில்ஸ் தான் என்கிட்ட இப்போ இருக்குது. அண்ட் நிறைய வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நான் கிஃப்டாக கொடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு யூனிக்காக ஒரு ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி பாட்டில்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எம்எல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் எம்எல்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 15 to 20 ml கிடைக்கும். இது வந்து ஒரு 25 ml, 50 ml, இதுவும் 50 ml, ஸோ இது 30 ml. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் வந்து பாட்டில் சைஸ் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நான் வந்து பர்ஃப்யூம் கிளாஸ் அண்ட் சோப் மேக்கிங் கிளாஸ் ரெண்டும் ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு எப்போவுமே வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு அதிகமாக தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இவ்வளோ வாங்கியிருக்கேன். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ இனிஷியலி வாங்கணும்ல தேவையில்லை. ஒரு மினிமம் ஒரு 3-4 ஃப்ரேக்ரன்ஸ் வாங்கிட்டால் போதும். ஜென்ரலாக நான் சொன்ன இல்லையா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பாட்டில்ஸில் கிடைக்கும். ஸோ எதுவும் பர்டிகுலர் பிராண்டெல்லாம் கிடையாது. ஸோ வெண்டாஸ் கிட்ட உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான வெண்டாஸ் கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர் பிராண்டு இந்த பேர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி 25 கிராம் பாட்டில்ஸில் மினிமம் குவான்டிட்டி இப்படி தான் கொடுப்பாங்க. ஸோ இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இஓனா எசென்ஷியல் ஆயில், எஃப்ஓனா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எசென்ஷியல் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வாங்கிக்கலாம். ஸோ நான் இன்னொன்று சொன்னேன் இல்லையா உங்களுக்கு பர்ஃப்யூமோட ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபாக் பிளாக். ஸோ நம்ம ஃபாக் பிளாக் நம்ம பிராண்டு இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ டாமி கேர்ளோட ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இது வந்து டயர் சாவேஜ் அப்படின்ற ஒரு பிராண்டோட ஃப்ரேக்ரன்ஸ். குச்சி ஃப்ளோரா அப்படின்ற ஒரு ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரேக்ரன்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் நீங்கள் இனிஷியலி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்ஃப்யூம் செய்கிறதுக்கு மெயினாக 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான். ஒன்று வந்து ஆல்கஹால் பேஸ்டாக போகிறீங்கன்னா ஒரு ஆல்கஹால் வேணும். ஸோ நான் சூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எத்தனால். ஸோ எத்தனால் வந்து காமனாக பர்ஃப்யூம்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு சால்வெண்ட். ஸோ சால்வெண்ட்னு ஒன்றும் இல்லைங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து கரைக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும் இல்லையா, ஸோ அதுதான் வந்து சால்வெண்ட். ஸோ எத்தனால், மெத்தனால் இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான சால்வெண்ட்ஸ் பர்ஃப்யூம்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ எத்தனால், எத்தில் ஆல்கஹால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எத்தனால், அப்புறம் ஃப்ரேக்ரன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டணும் இல்லையா, ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் வந்து கிளிசரின். ஸோ வெஜிடபிள் கிளிசரின் உங்களுக்கு கிடைக்கும் ஷாப்ஸில். ஸோ இது அண்ட் பாட்டில், அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாட்டிலுக்கு நான் சூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 30 ml கிட்ட உங்களுக்கு வரும். ஸோ இந்த 30 ml எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ பர்ஃப்யூம் செய்கிறதுக்கு முன்னாடி
நம்ம ஒரு blend ரெடி பண்ணிக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பர்ஃப்யூம் blend. ஸோ அந்த blend வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். அந்த blend பண்ணதுக்கப்புறம் இந்த பர்ஃப்யூம் பாட்டில் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்கெட் ஸ்கேல் தேவைப்படும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பெரிய வெயிங் மெஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் பர்ஃப்யூம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஞ்சம் அக்யூரசி தேவைப்படுது. 0.0 கூட உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் வந்து இதில் அந்த அவ்வளோ அக்யூரசி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பாயிண்ட் ஸ்கேல்னால் உங்களுக்கு கொஞ்சம் அக்யூரசி கிடைக்கும். அதனால் அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப மினிமல் மெஷர்மெண்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் பாக்கெட் ஸ்கேல் இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்கர் எடுத்துக்கோங்க. ஸோ கிளாஸ் கண்டெய்னர் இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தாலும் ஓகே. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர். அதுக்கப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஆர் ஒரு ஸ்பேச்சுலா எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்படி வந்து மிக்ஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இன்றைக்கி நான் வந்து டோட்டலாக 5 ஃப்ரேக்ரன்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ டாப் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாவெண்டர் எடுத்திருக்கேன். ஸோ இங்கிலீஷ் லாவெண்டர்னு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். ஸோ இது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டாப் நோட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பர்ஃப்யூம் அடித்த உடனே நமக்கு ஃபஸ்ட்டு நோஸில் வந்து ஹிட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா டாப் நோட்டோட ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம டாப் நோட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிற இந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான். நீங்கள் பர்ஃப்யூம் ஃபஸ்ட்டு நம்ம போட்ட உடனே உங்கள் நோஸ்க்கு ஃபஸ்ட்டு வர்றது இந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மிடில் நோட்டில் ஆட் பண்ணியிருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ மிடில் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் நான் கிரேப் ஃப்ரூட் பண்ணேன். ஸோ இந்த டைம் வந்து நான் ஆரஞ்ச் பண்ண போகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ். ஸோ ரோஸோட எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் பேஸ் நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 சூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வெண்ணிலா அண்ட் நெக்ஸ்ட் வந்து சாண்டில். ஓகே, ஸோ இந்த 5 காம்பினேஷன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இது என்னோட ஓன் பிளெண்ட். ஸோ என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் நான் சூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பிளெண்ட் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான் சூஸ் பண்ணுமா, நான் இதுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணாலே வந்து உங்களுக்கு வரும். ஸோ டாப் நோட்டில் என்னென்ன ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, மிடில் நோட்டில் என்னென்ன ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, பேஸ் நோட்டில் என்னென்ன ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டாப் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 to 20% வரைக்கும் எடுத்துக்கலாம் ஃப்ரேக்ரன்ஸ். மிடில் நோட் வந்து 20 to 80% நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேஸ் நோட் வந்து 5 to 20% நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டாப்பும் பேஸும் ஒரே டைப் ஆஃப் பர்சன்டேஜ். மிடில் நோட் வந்து கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜில் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எந்தெந்த ஃப்ரேக்ரன்ஸ் எது கீழே வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாபிக். ஸோ இது நீங்கள் கூகுள் பண்ணாலும் வரும், இல்லைனாலும் என்னோடய கிளாஸஸில் வந்து உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி தருவேன். என்னோடய நோட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கிளியராக நான் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் டோட்டலாக வந்து ஒரு 10 ml பிளெண்ட் நான் இப்போ ரெடி பண்ணுறேன். ஸோ ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பீக்கர் மேலே வச்சுருங்க. டேர் கொடுத்துட்டிங்கன்னா 0 வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து லாவெண்டர் 2 ml டாப் நோட்டில் எடுத்திருக்கேன். மிடில் நோட்டில் வந்து ஆரஞ்ச் 3 ml, ரோஸ் 3 ml அண்ட் பேஸ் நோட்டில் வெண்ணிலா 1 ml, சாண்டல் 1 ml. ஸோ இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவு தான் எடுக்கணும்ல இல்லை, நீங்கள் கொஞ்சம் ml அந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாவெண்டர் வந்து 2 ml சூஸ் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிடில் நோட்டில் வந்து ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு எடுக்கிறேன். ஸோ ஆரஞ்சுன்னு இல்லை, நீங்கள் எந்த ஃப்ரூட் ஃப்ளேவர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விமன் பர்ஃப்யூம். ஸோ இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ நான் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா விமன் பர்ஃப்யூம். ஸோ கொஞ்சம் விமென்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி, கேர்ள்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ விமன் பர்ஃப்யூம் மென் பர்ஃப்யூம் எப்படி பிரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஃப்ரேக்ரன்ஸ் வேணால் நீங்கள் எதுக்கு வேணால் சூஸ் பண்ணலாம், யாருக்கு வேணால் சூஸ் பண்ணலாம். திங்க் இஸ் தட் ஸோ இப்போ நம்ம விமன் பர்ஃப்யூம் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாரல் பேஸ்டாக போகணும். அதாவது ஃப்ளவரோட ஃப்ரேக்ரன்ஸாக போகணும். ரோஸ், லாவெண்டர், ஜாஸ்மின் இந்த மாதிரி. ஆர் ஃப்ரூட்டி ஃப்ளேவர்ஸ். அதாவது இப்போ நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா, ஆரேஞ்ச், கிரேப் ஃப்ரூட், லெமன், அந்த மாதிரி ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸாக போனீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாமே வந்து விமன் ஃப்ரேக்ரன்ஸ். இதே மென் பர்ஃப்யூம்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எர்த்தி, ஸ்பைஸியாக நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது ஸ்பைசி இந்த சென்ஸ், இந்த சின்னமன் இந்த மாதிரிலாம் வரும். அண்ட் மஸ்க்கு, பச்சோலி, அந்த மாதிரி நிறைய ஃப்ரேக்ரன்ஸஸ் இருக்குது. நீங்கள் அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் என்ன கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் எந்த ஃப்ரேக்ரன்ஸ் வேணால், அதாவது எந்த ஃப்ரேக்ரன்ஸ் வேணால் யாருக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன். ஸோ மிடில் நோட்டில் ஆரேஞ்ச் வந்து 3 ml. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரோஸ் வந்து 3 ml எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 3 ml ரோஸ் எடுத்துட்டேன். அண்ட் நான் நெக்ஸ்ட்டு வந்து பேஸ் நோட்க்கு வருவோம். பேஸுக்கு வந்து வெனிலா 1 ml, சாண்டல் 1 ml. வெண்ணிலா சாக்லேட் ஃப்ளேவர் கூட உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ காலேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து வெண்ணிலா அண்ட் சாக்லேட் பிளெண்டில் நான் பண்ண பர்ஃப்யூம். இது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சாண்டில். ஸோ சாண்டிலில் வந்து ஒரு 1 ml. ஸோ இப்போ நீங்கள் பர்டிகுலர் ஃப்ரேக்ரன்ஸ் எனக்கு கொஞ்சம் அதிகமாக எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சாண்டலோட ஸ்மெல் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதோட ஸ்மெல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற இது கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை லாவெண்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை மற்றதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ 10 ml பிளெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ எல்லா ஃப்ரேக்ரன்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு மிக்ஸ் கொடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். லைட் அது ரொம்ப போட்டு மிக்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் லிக்விட் ஃபார்ம் தான் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அண்ட் நம்ம பர்ஃப்யூம்ஸ் பண்ணும்போது நம்ம அதுலேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் வந்து இப்போ நம்ம பர்ஃப்யூம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிப்போம்.
ஸோ எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் லேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்ட்டு, பிகாஸ் நீங்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது என்ன பிளெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க, என்ன இது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும். நிறைய பேர் ரோல் ஆன்ஸ் கூட நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ ரோல் ஆன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஒரு நேம் போட்டு ஒரு லேபிளிங் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக அதை எடுக்க முடியும். ஸோ என்ன பிளெண்ட் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்லையோ ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் செஞ்சு தரீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா திருப்பி அதே பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ பிகாஸ் அப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்புறம் என்ன ஆட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு மறந்துடும். ஸோ அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் வந்து பிளெண்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பர்ஃப்யூம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பர்ஃப்யூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ எத்தனால் வேணும், ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வேணும், கிளிசரின் வேணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போது நான் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக பர்சன்டேஜ் சொல்லிடுறேன். ஸோ ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா 80% ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து 10% அண்ட் கிளிசரின் 10%. ஸோ டோட்டலாக 100%ல் எத்தனால் 80, ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் 10, கிளிசரின் 10. ஸோ இந்த கான்செப்டில் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் சூஸ் பண்ணிக்கிற அந்த 10% பார்த்திங்க அப்படின்னா எந்த கான்சன்ட்ரேஷனில் வரும்னா EDT, ஸோ ஆடி டுவாலெட் அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷனில் உங்களுக்கு வரும். ஸோ 5லேருந்து 15% எவ்வளோ சூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு EDT அப்படிங்கிற ஒரு கான்சன்ட்ரேஷன் கீழே தான் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு 6 to 8 hours வரைக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் உங்கள் இந்த பர்ஃப்யூம். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு EDTயில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலோட குவான்டிட்டி அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஆகும். ஸோ உங்களுக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஸோ மேக்கிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகலாம். மேக்கிங் காஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆகும்போது நீங்கள் செல்லிங் ப்ரைஸும் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நிறைய பர்ஃப்யூம் பாட்டில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு ஷாப்பில் வாங்கின ஒரு பிராண்டடான பர்ஃப்யூம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஆடி பர்ஃப்யூம் அப்படின்ட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே கான்சன்ட்ரேஷன். ஸோ உங்கள் கையில் இப்போ பர்ஃப்யூம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஸோ ஆடி பர்ஃப்யூம் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஞ்ச் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேஷன் தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து செகண்ட் கான்சன்ட்ரேஷன், நாம் சூஸ் பண்ணது தேர்ட், ஓகேங்களா? ஸோ நம்பர் 1 கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் அப்படின்ட்டு இருக்கிறது, PARFUM பர்ஃப்யூம் அப்படின்ட்டு இருக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன். செகண்டு வந்து இது ஆடி பர்ஃப்யூம், நாம் சூஸ் பண்ணிக்கிறது ஆடி டுவாலெட். ஸோ தேர்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இன்னும் சீப்பாக பண்ணணும் பர்ஃப்யூம் அப்படின்னா இன்னும் நீங்கள் 4th 5th கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, EDC அதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா அந்த ப்ரீமியம் வந்து அந்த லக்ஸுரினஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம பர்ஃப்யூம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாக்கெட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ எத்தனால் வந்து 80% சொன்னலையே. ஸோ இந்த பாட்டில் வந்து ஸோ இது 30 ml பாட்டிலுங்கும் போது 80% வந்து உங்களுக்கு 24 ml வரும். ஸோ 24 ml எத்தனால் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அப்படியே இந்த ஜக்கோடு நீங்கள் ஸ்பில் பண்ணிங்க அப்படின்னா கீழெல்லாம் உங்களுக்கு கொட்டும். ஸோ அதனால் இந்த மாதிரி நார்மல் பாட்டிலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதுலேருந்து நீங்கள் போர் பண்ணிங்கன்னா கரெக்டான குவான்டிட்டியில் நீங்கள் போர் பண்ணலாம். ஸோ 24 ml. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 24 ml நம்ம எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ
ஸோ blend பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து 3 grams ஆட் பண்ண போகிறோம். ஸோ 10% சொல்லியிருந்தேன். ஸோ 3 grams. ஓகே, ஸோ 3 grams ஆட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து 3 grams கிளிசரின். ஸோ கிளிசரின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸேட்டிவ். ஸோ கிளிசரின் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வெறும் ஆல்கஹாலும் ஃப்ரேக்ரன்ஸ் மிக்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு பர்ஃப்யூம் கிடைக்கும். பட் ஆனால் நீங்கள் ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த ட்ரெஸ்ஸில் உட்காந்து நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ ரொம்ப நேரம் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வரணும் இல்லையா? ஸோ அது வந்து அந்த ஃபிக்ஸேட்டிவ் தான் வந்து கிளிசரின். ஸோ இது வந்து நம்ம 3 grams இது ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அவ்வளோதான், பர்ஃப்யூம்ஸ் முடிஞ்சுது. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸி அப்படின்னு பார்த்தீங்களா? ஸோ செய்கிறது எல்லாமே ஈஸி தாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த பிளெண்ட் எப்படி பண்ணணும், என்ன அளவில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஜஸ்ட் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஸ்மெல் அதை மிக்ஸ் பண்ணும்போதே இன்னும் நிறையா, ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் கிடைக்கும், உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், ஒரு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டா போதும். ஸோ இந்த பாட்டிலில் நீங்கள் இப்போ ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் ஃபுல்லாக போர் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ நான் இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு போர் பண்ணலை, பிகாஸ் கொஞ்சம் கேப் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, அவ்வளோதான், உங்கள் ஸ்ப்ரே பர்ஃப்யூம் இஸ் ரெடி. ஸ்ப்ரே பர்ஃப்யூம் வந்து சூப்பர்பாக அண்ட் ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ பர்ஃப்யூம் வந்து நீங்கள் இன்றைக்கே இப்போவே யூஸ் பண்ணுறதை விட மினிமம் 1 week இல்லைன்னா 1 month மேக்ஸிமம், அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த ஆல்கஹால் கூடலாம் நல்லா கம்பைன் ஆகி நல்லா உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போவே நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த ஆல்கஹாலோட அந்த காட்டு தான் வந்து உங்களுக்கு ஓவராக வரும். ஓகேங்களா? அடித்தோடனே வந்து மூக்கில் ஏறும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு 1 month ஒரு க்யூரிங் டைம் மாதிரி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த ஆல்கஹால் அண்ட் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் நம்ம ஆட் பண்ணலையோ அதெல்லாம் நல்லா கம்பைன் ஆகிட்டு ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சட்டிலான ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம மிக்ஸ் பண்ண அந்த டாப் நோட், மிடில் நோட், பேஸ் நோட் இதெல்லாம் நல்லா நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் பர்ஃப்யூமும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஹோல் டேவே வந்து உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்ஃப்யூம் வந்து பார்த்திங்கன்னா நான் பர்ஃப்யூம் கான்சன்ட்ரேஷன் அந்த ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷனில் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாரல் பேஸில் பண்ணது. ஸோ இது வந்து செகண்ட் கான்சன்ட்ரேஷனில் EDPயில் பண்ணது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினது EDT தேர்ட் கான்சன்ட்ரேஷனில் பண்ணுறது. ஸோ எந்த கான்சன்ட்ரேஷன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் கான்சன்ட்ரேஷன். இப்போ நம்ம செஞ்ச அந்த பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். இது நீங்கள் நார்மலாக ட்ரெஸ் மேலேயும் அடிக்கலாம். மேக்ஸிமம் ட்ரெஸ் மேலே தான் எல்லாம் அடிப்பாங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி ட்ரெஸ் மேலே அடிச்சுட்டு
நல்லாயிருக்கும். இப்போவே கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நீங்கள் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அந்த ஸ்மெல் வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த பாட்டிலில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 20 days அபோவ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் செஞ்சப்போ வந்து ஒரு கொஞ்சம் காட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியாது. நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும். பர்ஃப்யூம் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி க்யூட்டான கார் ஃப்ரெஷ்னர்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கார் ஃப்ரெஷ்னர்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி டியோட்ரன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் பாடியில் இருக்கிற பேட் ஸ்மெல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த டியோட்ரன்ஸ். அண்ட் இந்த மாதிரி க்ரீம் பர்ஃப்யூம்ஸும் நீங்கள் செய்யலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ் பொறுத்து நீங்கள் நல்லா ஃபேன்சியாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். ஸோ க்ரீம் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த நெக்கு கிட்ட, ரிஸ்ட், பல்ஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் ரப் பண்ணிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு ஸோ கார் ஃப்ரெஷ்னர்ஸ் பண்ணலாம். ஸோ கார் ஃப்ரெஷ்னர்ஸ் இந்த லிக்விட் ஃபார்மில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சாலிட் ஃபார்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதோ ஒரு ஷேப் பண்ணி இந்த ஹேங்கிங் மாதிரி. ஸோ உங்களுக்கு வேக்ஸ் சாஷெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு மோல்டு கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மோல்டில் நீங்கள் போர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இங்கே ஒரு ஹோல் கிடைக்கும். ஸோ அந்த ஹோலில் நீங்கள் ஒரு த்ரெட் போட்டு காரில் ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸோ கார் மூவ் ஆகும்போது அந்த ஷேக் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணி பண்ணது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து சாலிட் பர்ஃப்யூம் பாஸ். ஸோ சாலிட் பர்ஃப்யூம் பாஸ். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ரப் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விடாக பிடிக்காது அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஸ்மெல், அந்த லிக்விட் வந்து பிடிக்காது சில பேருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சாலிட் பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ரப் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் ஃப்ரேக்ரன்ஸ் வேணுமோ ஸோ ஜஸ்ட் ரப் பண்ணிக்கலாம். ஸோ பாடியிலே ரப் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரெஸ்லையும் ரப் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா வந்து உங்களோட வாலெட், ஹேண்ட்பேக்ஸ்லலாம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னாலும் நல்லா ஸ்மெல் கொடுத்துட்டே இருக்கும். இல்லைனா உங்கள் வார்ட்ரோப், அதாவது ரொம்ப நாள் வந்து ஒரு வார்ட்ரோப் க்ளோஸ்லேயே இருக்குது அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வார்ட்ரோப்பில் ட்ரெஸ் கிட்ட எல்லாம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ்லேயே வந்து நிறைய ஃபார்ம் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே இன் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு நான் கிளாஸில் டீச் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய கிளாஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணணும் அண்ட் இதை பிஸ்னஸாக கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நிறைய உங்களுக்கு டிப்ஸ் நான் ஷேர் பண்ண ரெடியாக இருக்கேன். இன்னொரு சின்ன ஐடியா நான் ஒன்று வச்சுருக்கேன். என்னென்னா நான் பர்ஃப்யூம் மட்டும் இல்லை, சோப் மேக்கிங்கும் நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய என்னோடய சோப் மேக்கிங் வீடியோஸ் இந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நிறைய பேரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ கீப் சப்போர்ட்டிங். ஸோ என்னோடய நெக்ஸ்ட் சோப் மேக்கிங் பேட்ச் வந்து 28th and 29th வருது, செப்டம்பர், இந்த மந்த் எண்டு. ஸோ புது சிலபஸ் ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறைய ஃப்ளேவர்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய எக்ஸைட்டிங்கான கிளாஸஸும் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் உங்களுக்கு லைவாக வந்து ஒரு சோப்போட மேக்கிங் மட்டும் உங்களுக்கு யூடியூப்லேயே நான் போடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. ஒரு கோகோனட் ஆயில் சோப் வந்து எப்படி ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மெஷர்மெண்ட்டோட எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லைவாக வந்து யூடியூப்பில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து எஸ்ன்னு போடுங்க. ஸோ வித்தின் 1 or 2 வீக்ஸில் நான் உங்களுக்கு அந்த வீடியோ பிளான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.